அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் புத்தாண்டான 2025ஆம் ஆண்டு குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறாரு. இந்த பெயர்ச்சியின் காரணமாக யோகத்தின் உச்சியை தொட போகும் ராசியாக உங்களுடைய ராசி அமைய இருக்குதுங்க. அந்த வகையில மிதுன ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் சஞ்சரித்து வரும் குரு பகவான் மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. இதன் காரணமாக மிதுன ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில குரு பகவானை பொறுத்த வரைக்கும் குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். அந்த வகையில் அது பொதுவாக ஜோதிட சாஸ்திரப்படியும் ஆன்மீக ரீதியாகவும் குரு பகவான் ஞானத்திற்கு அதிபதியாக கருதப்படுகிறார். திருமணம் போன்றவை தடையின்றி நடக்க, நல்ல வேலை கிடைக்க, உயர்கல்வி பெற என வாழ்வில் முக்கிய நிகழ்வுகளுக்கு குருவினுடைய அருள் மிக மிக முக்கியங்க. இதனை குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். குரு பகவானை நாம் சென்று தரிசிப்பது கோடி நன்மைகளையும் புண்ணியங்களையும் தருமா, அல்லது குருவினுடைய பார்வை நம் மீது விழுவது கோடி நன்மைகளை தருமா என்று பார்க்கும்போது வாழ்வில் முன்னேற்றம், பலவிதமான நன்மைகள் பெறுவதற்கு குருவினுடைய ஆசை மிக மிக அவசியமாகுங்க. குருவினுடைய பார்வை இருந்தால் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வர முடியும் என்பதுதான் ஐதீகம். ஆன்மீகத்தில் 2 பார்வைகளுக்கு மட்டுமே கோடி நன்மைகள் கிடைக்கும் என்று குறிப்பிடப்படுகிறது. ஒன்று குரு பார்வை, மற்றொன்று கோபுர தரிசனம். இதில் குருவினுடைய அருள் வாழ்க்கைக்கு எந்த அளவிற்கு முக்கியம் என்பதற்கு உதாரணமாக ஒரு கதை சொல்லப்படுகிறதுங்க. அந்த வகையில ஜோதிட சாஸ்திரத்தில் குருவான பிரகஸ்பதியிடம் தெய்வீக தன்மைகள் சாஸ்திரங்கள் பற்றி அறிந்து கொள்வதற்காக சந்திர பகவான் சென்றார். குரு பகவானும் தனக்கு தெரிந்த அனைத்து சாஸ்திரங்களையும் சந்திரனுக்கு கற்றுக் கொடுத்தார். அனைத்து சாஸ்திரங்களையும் கற்றுக்கொண்ட சந்திரனுக்கு தனக்கு தான் அனைத்தும் தெரியும், தானே அனைத்தையும் தெரிந்தவன் என்ற ஆணவம் ஏற்படுகிறது. சந்திரனின் ஆணவத்தை அடக்க வேண்டும் என குரு பகவான் முடிவு செய்கிறார். இதனால் சந்திரன் அழைத்து பூமியில் தற்போது பிறந்த குழந்தையினுடைய ஜாதகத்தை கணித்து சொல்லும்படி கூறுகிறார் குரு பகவான். சந்திரனும் அந்த குழந்தையினுடைய ஜாதக கணக்குகளை ஆராய்ந்து எழுதினார். அந்த குழந்தைக்கு ஒரு வயது நிறைவடைந்ததும் பாம்பு கடித்து அந்த குழந்தை உயிரிழந்து விடும் என்பதையும் கணித்து சொன்னார். சந்திரனின் கணித்தபடி அந்த குழந்தைக்கு ஒரு வயது முடிவதற்கு சில நிமிடங்கள் மட்டுமே மீதமிருந்தது. அந்த சமயத்தில் சந்திரனை அழைத்து கொண்டு வான வீதியில் உலா சென்றார் குரு பகவான். அந்த குழந்தைக்கு என்ன நடக்க போகிறது என்பதை இருவரும் கவனித்துக் கொண்டிருந்தனர். சந்திரன் கணித்தபடி அந்த குழந்தை படுத்திருந்த தொட்டிலின் சங்கிலியின் மேலிருந்து ஒரு பாம்பு வளைந்து நெளிந்து குழந்தையை நோக்கி வந்து கொண்டிருந்தது. தான் கணித்தது சரியாக நடக்கிறது என்ற இருமாப்புடன் குரு பகவானை பார்த்து சிரித்தார் சந்திரன். ஆனால் குரு பகவான் அந்த குழந்தையை பார்த்து கொண்டே இருந்தார். தன்னை நோக்கி ஏதோ ஒன்று பளபளப்பாக வருவதை பார்த்த குழந்தை அதை பிடித்து விளையாட முயற்சித்து உற்சாகத்தில் கை கால்களை வேகமாக அசைக்க துவங்கியது. இதனால் தொட்டில் வேகமாக ஆட துவங்கியது. குழந்தையை நோக்கி வந்த பாம்பின் தலை எதிர்பாராத விதமாக தொட்டில் சங்கிலியின் ஒரு துளைக்குள் மாட்டிக்கொண்டது. தனது துளையை மீட்கும் முயற்சியில் பாம்பு வேகமாக தனது உடலை சங்கிலியுடன் பின்னி முன்னும் பின்னும் அசைக்க துவங்கியது. இதை பார்த்து குழந்தை மேலும் உற்சாகமாக குதிக்க துவங்கியதால் தொட்டில் இன்னும் வேகமாக அசைந்தது. இதில் பாம்பின் வால் பகுதியும் மற்றொரு துளைக்குள் மாட்டிக்கொண்டது. தொட்டில் சங்கிலி வேகமாக ஆடியதால் அதில் உடல் இறுகி பாம்பு உயிரிழந்தது. குழந்தையும் முதல் வயதினை பூர்த்தி செய்து 2வது வயதில் அடியெடுத்து வைத்தது. இதனை கண்டு அதிர்ச்சியும் தனது தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் கோபம் கொண்டான் சந்திரன்.
சந்திரன் தான் கணித்த குழந்தையின் ஜாதகத்தை மீண்டும் சரிபார்த்தான். கணிப்பு சரியாகவே இருந்தது. இதனால் பதற்றத்தில் ஜாதகத்தில் குரு பார்வை கூட இல்லையே, அப்புறம் எப்படி குழந்தை உயிர் பிழைத்தது என குரு பகவானிடம் கேட்டார். அதற்கு புன்னகையுடன் அமைதியாக பதிலளித்த குரு பகவான், ஜாதகத்தில் குரு பார்வை இல்லை என்றால் என்ன, அதுதான் நான் நேரிலேயே வந்து எனது முழு பார்வையையும் குழந்தை மீது செலுத்திக் கொண்டிருந்தேன். அதனால் தான் இது நேர்ந்தது. உனது ஜாதக கணிப்பு தவறில்லை, ஆனால் அதனால் வந்த ஆணவம்தான் தவறு என சந்திரனுக்கு அவரின் தவறினை எடுத்து கூறி உணர்த்தினார் குரு பகவான். தனது தவறை உணர்ந்த சந்திரனும் குருவினுடைய பார்வைக்கு இருக்கும் மகிமையை புரிந்து கொண்டார். இது நவகிரகங்களில் ஒருவரான குருவினுடைய அருளுக்காக மட்டுமல்ல, தான் கற்ற கல்வியால் ஆணவத்துடன் கற்றுக் கொடுத்த ஆசானிடமே ஆணவத்துடன் நடந்து கொள்ளக்கூடாது என்பதை உணர்த்துவதற்காகவும் சொல்லப்பட்ட கதையாகும். குரு இருக்கும் இடத்தை விட அவரது பார்வைப்படும் இடங்களுக்கு அதிகப்படியான பலன் கிடைக்கும். அதுபோல்தான் ஆசானின் ஆசியும் வாழ்க்கையில் அனைத்து விதமான நன்மைகளையும் பெறுவதற்கு மிக அவசியமான ஒன்று. இதனால் தான் குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். இப்படிப்பட்ட குரு பகவானுடைய ஜென்ம ராசி சஞ்சாரம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு, குறிப்பா மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2025ஆம் ஆண்டு குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதாவது 2025 மே வரை குரு பகவான் 12 இருப்பார். 25 ஜூன் மாதம் பிறகு ராசியில் குரு வருகிறாருங்க. அதாவது உங்களுடைய மிதுன ராசியில் குரு பெயர்ச்சி ஏற்படுகிறது. இது ஜென்ம குரு ஆகுங்க. ஜென்ம குரு நல்லதில்லை, இது நல்ல அனுகூலமும் கிடையாது. உங்களுடைய சுய ஜாதகத்தில் தற்போது நடைபெற்று வரும் தசா புக்தி நன்றாக இருக்கும் பட்சத்தில் ஓரளவு நன்மைகள் தரும் என்றாலும் கூட இந்த ஜென்ம குருவால் எதிர்பாராத எண்ணல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஜாதக ரீதியாக நன்றாக இருந்தால் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நன்மை தருங்க. ஜாதகத்தில் தசா புக்தி சரியில்லை என்றால் நீங்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துதுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமாக யோசித்துதான் செய்ய வேண்டும். பணவரவு திருப்திகரமாக இருக்காது. திருமணம் தாமதப்படுங்க. அதே போல் திருமணத்திற்காக முயற்சித்து காத்து கொண்டிருக்கும் மிதுன ராசியினருக்கு சிறு சிறு தடங்கல்கள் தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படியே முயற்சிக்க கூடியவர்கள் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லதுங்க. அதே போல் புத்திர பாக்கியத்திற்காக ஏங்கி கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுடைய தசாபுக்திகளின் அடிப்படையில் நல்ல ஒரு முன்னேற்றமும் ஏற்படுங்க. அதே போல் புதிதாக தொழில் மற்றும் வியாபார சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மிதுன ராசியினருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. எல்லா விதத்திலுமே நீங்கள் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. அதே போல மிதுன ராசினியர்களை பொறுத்தவரை மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத வயல் பணிகள்ல நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. அதே போல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குடும்ப சூழ்நிலையில ஒரு சில பிரச்சனைகள் சங்கடங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இது மாதிரியான நேரங்கள்ல பொறுமை நிதானம் மிக மிக அவசியங்க. அதே போல மிதுன ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையுள்ள திருக்கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.